வணக்கம். பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தின் 2வது குறளை இன்று நாம் பார்க்கலாம். நேற்றைய பதிவில் 3வது குறளை நான் பதிவேற்றிருக்கிறேன். இன்று 2வது குறளை நாம் பார்த்துவிடலாம். உற்ற நோய் நீக்கி உறாமை, உற்ற நோய் நீக்கி உறாமை, முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல். உற்ற நோய் நீக்கி உறாமை, முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல். ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், மக்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் நாட்டில் இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு உரிய தேவைகளும் அது மாதிரி இருக்கும். அதனுடைய தேவைகளுக்கு ஏற்ப என்ன மன்னன் செய்து கொடுக்க வேண்டும் என்ற செயல்பாடுகளும் மிக அதிகமாகவே காணப்படும். அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்துல அவன் என்ன செய்யணும்னாக்கா, நாட்டை பற்றியும் இயற்கையை பற்றியும் மக்களை பற்றியும் மக்களின் குறைகள் பற்றியும் அவற்றை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் படைகளை பற்றியும் நமது படை பலம் பற்றியும் பகைவர் பற்றியும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசான்களை தன்னகத்தை கொண்டு வைத்திருக்க வேண்டும். அவர்களை ஒரு குழுவாக அமைத்து தன்னோடு வச்சுக்கணும். அப்போ தான் அந்தந்த காலகட்டங்களில் அவர்களது அறிவுரைகள் நமக்கு மிகச்சரியாக பொருந்தி வெற்றி வாகை சூட முடியும். இந்த குறளில் என்ன சொல்கிறார்? உற்ற நோய் நீக்கி உறாமை. உற்ற நோய் என்றால் என்ன? துன்பம். துன்பம் எதனால் வருது? பல்வேறு வகைகளில் ஒரு துன்பம் வரலாம். அந்த துன்பங்கள் வரும்பொழுது அவற்றை நீக்குதல் எப்படி? ஒரு பிரச்சனை மக்களுக்கு வந்துருச்சு, எப்படி அதை போக்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அறிவாளி அங்கு தேவை. அதோட இது போன்ற துன்பங்கள் மீண்டும் வராமல் எப்படி தடுப்பது? ரெண்டுமே செய்யணும். துன்பத்தையும் போக்கிடணும், அதே துன்பம் மீண்டும் வராமலும் காக்க வேண்டும். அதை சார்ந்த அறிவு மிக்க பெரியவர்களை ஒரு அரசன் தன்னோடு இணைத்து தன்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்து வைத்திருந்தால் அவனுக்கு மிகச்சிறந்த எதிர்காலமும் அவனுடைய நாடு மிக வளமானதாகவும் அமையும். பேணிக்குழல், அவனை வச்சுக்கணும்னு சொல்கிறார். தன் அருகே அவர்களை அரவணைத்து வைத்து கொள்ளுதல் என்பது தான் பெரியாரை துணைக்கூடல். அப்போ வச்சுக்கிட்டாலே என்ன ஆகும்? நமக்கு ஒரு பெரியவங்க அறிவுரை சொல்லத்துக்கு இருக்காங்கன்னா நல்லது மட்டும்தானே நடக்கும். அவ்வளவுதான். ஆக வரக்கூடிய துன்பங்களை நீக்கணும். இனிமேல் அதே துன்பம் வராமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். அத்தகைய பெரியவர்களை, அறிவாளிகளை ஒரு மன்னன் தன்னோடு எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த குறள் கூறுகிறது. நமக்கும் அப்படி தான். நம்ம வீட்டு பெரியவங்களை நாம் நம்மளோட வச்சுக்கணும். நன்றி.